ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நேற்று கூட நாம் பார்த்தோம், ஆத்திமை ஒரு வேதாளம் காப்பாற்றியது. அதை அந்த மந்திரவாதி கண்டுபிடித்து விட்டான். இப்ப என்ன செய்வது அப்படின்று தெரியவில்லை. திரும்பவும் ஆத்திமையில சென்று விடலாம் அப்படின்று நேற்று நாம் பார்த்தோம். சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த வேதாளம் ஆத்திமை அடைந்து விட்டது. அங்கே தடாகத்தருகே அமர்ந்து மெய்மறந்து தியானம் செய்து கொண்டிருந்த ஆத்திம் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து விட்டது. ஓ ஆத்திம், இன்று முதல் நான் உன்னுடைய அடிமையாகிவிட்டேன், என்னை காப்பாற்று அப்படி என்று அபயமிட்டது அந்த வேதாளம். அந்த வேதாளத்தின் பேரில் இரக்கம் கொண்ட ஆத்திம், உனக்கு உற்ற துன்பம் என்ன என்று வினயமாக வினவினார். கேள்வி கேட்டார். உன்னை பாதாள குழியிலிருந்து நான் தப்பிவித்தேன் அல்லவா, அது பெருங்குற்றம் என்று கூறி எனக்கு மரண தண்டனை அளித்து விட்டான் அந்த ஷாம் அமர் என்ற மந்திரவாதி. என் உயிரை பாதுகாத்துக் கொள்ள ஓடி வந்து விட்டேன், நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு முறையிட்டது அந்த வேதாளம். அஞ்சேல் என்று வேதாளத்திற்கு அபயமளித்த ஆத்திம், நீ பயப்படக்கூடாது, அதை தம்முடன் அழைத்து கொண்டு மந்திரவாதியை காண புறப்பட்டார். ஆத்திம் சரி, அந்த சர்மாக் அதாவது வேதாளமும் தன்னை நோக்கி வருவதை மாயாஜால புத்தகத்திலிருந்து அறிந்துணர்ந்த அந்த மந்திரவாதி தன் மந்திர சக்தியால் வானத்தின் நெருப்பு மேகத்தை உண்டு பண்ணி ஆத்தியும் சரி சர்மாக்கையும் சரி எரித்து விடுமாறு கூறினான். தன் தலைக்கு மேல் வந்து கொண்டிருந்த நெருப்பு மேகத்தை கண்ட சர்மாக் ஆத்திமிடம் அந்த செய்தியை கூறிட்டு, அதை கேட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்த ஆத்திம் தம்மை நோக்கித்தான் அந்த நெருப்பு மேகங்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து இஸ்மே ஆஜம் என்ற அந்த தூய மந்திரத்தை ஓதினார். மந்திரம் ஜெபித்து முடிப்பதற்குள் அந்த நெருப்பு மேக கூட்டம் என்னாச்சு, இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனதோடு மந்திரவாதியும் அவனது சகாக்களையும் சுற்றி வளைத்து கொண்டது அந்த நெருப்பு மேகம். இந்த விசித்திர கண்ட அந்த மந்திரவாதி அதற்கு எதிரடியாக மேலும் ஒரு புதிய மந்திரத்தை ஓதினான். அதன் பயனாக வானத்திலே பெரிய பெரிய பாறாங்கற்கள் பறந்து வந்தன. இன்னும் சிறிது நேரம் அந்த சர்மாக் வேதாளம் மட்டும் அதை கவனிக்காமல் இருந்திருந்தால் அவனும் சரி ஆத்திமும் அந்த கல்மாரின் மூலமாக நொறுங்கி போயிருப்பார்கள். நல்ல வேளையாக அந்த வேதாளம் அதை பார்த்துவிட்டு ஆத்திமிடம் தெரிவித்தது. ஆத்திம் இஸ்மே ஆஜம் மந்திரத்தை ஓதி அந்த கல்மழையை தகர்த்ததோடு மந்திரவாதியை தாக்கும்படியும் செய்தார். அதன் விளைவாக மந்திரவாதியினுடைய படைகளில் சிலர் தவிர மற்றவர்கள் மடிந்து போனார்கள். ஒரு பெரிய கல் மந்திரவாதி தலைக்கு நேராக வருவதை அவன் பார்த்துவிட்டு ஏதோ மந்திர ஓதி அந்த கல்லை விலகி போகும்படி செய்தான். அத்துடன் அது நின்று விடவில்லை. அவன் ஆத்தினுடைய வல்லமையும் அந்த மந்திர சக்தியை உணர்ந்த ஷாமர் அந்த மந்திரவாதி மேலும் என்னென்ன வகைகளை செய்யலாம் என யோசித்தான். அதற்குள் ஆத்திம் தம் வேதாள நண்பனோடு மந்திரவாதியை நோக்கி முன்னேறி கொண்டே இருந்தார். இதை அறிந்த மந்திரவாதி தன் மந்திர சக்தியால் எண்ணற்ற அந்த கரும் பாம்புகளும் சிருஷ்டி அந்த உருவாக்கி விட்டான். ஆத்திம் அந்த பாம்புகளை நோக்கி இஸ்மே ஆஜம் ஓத அந்த பாம்புகள் மந்திரவாதியினுடைய ஆட்களையே விழுங்கி விட்டன. இப்படியாக 3000 பேர் நீங்களாக மற்றவர் பாம்பின் வாய்ப்பட்டு மாண்டு போயே இருந்தார்கள். அதே நேரத்தில் ஆத்திமும் சரி அவர் நண்பனும் சரி மந்திரவாதியை நெருங்கி கொண்டே இருந்தார்கள். மந்திரவாதி அது கண்டு குலை நடுங்கி போய் என்ன செஞ்சான், மீண்டும் பாம்புகளை உருவாக்கி கொண்டிருந்தான். பாம்புகள் எஞ்சியிருந்த 3000 பேரை விழுங்க எதிர்நோக்கி வருவதைக் கண்டு உயிர் தப்பும் நோக்கத்தில் அந்த 3000 வேதாளங்களும் ஓட்டம் பிடித்தது. அதை கண்ட மந்திரவாதி சப்தம் போட்டு அவர்களை கூவி அழைத்தான். எப்படி? அவர்கள் அவன் பேச்சுக்கு சிறிது மதிப்பு கொடுக்காமல் ஓடிக்கொண்டே இருந்தார்கள் அந்த பிசாசுகள்.
ஆத்திரமும் கோபம் கொண்ட மந்திரவாதி அவர்கள் அத்தனை பேரையும் மரங்களாக சபித்து விட்டான். நீங்கள் எல்லாம் மரங்கள் ஆக வேண்டும் அப்படி என்று. இதற்கிடையில் ஆத்தியும் சரி அவர் நண்பனும் மந்திரவாதி பாதுஷாவை நெருங்கி விட்டார்கள். ஒண்டி கட்டையாக நின்று போராட முடியுமா அவனால்? இனி தாமதித்தால் ஆபத்து என்று உணர்ந்த மந்திரவாதி ஏதோ மந்திரம் ஜெபிக்க அதன் மகிமையால் அந்த மந்திரவாதி சிறகு முளைத்து வானத்தில் பறங்க தொடங்கினான். அதை கண்ட ஆத்திம் செய்வது என்னவென்று தோன்றாமல் திகைத்து போய்விட்டார். அவர் அருகே நின்றிருந்த அந்த சர்மாக் என்ற அந்த வேதாள நண்பன் அவருக்கு ஒரு விளக்கம் கூறினான். என்ன விளக்கம்? இந்த மந்திரவாதியினுடைய குல குருவாகவும் எங்கள் குல தெய்வமாக உள்ள அந்த கம்லக் என்ற தேவனிடம்தான் இப்போது இவன் பறந்து சென்று கொண்டிருக்கிறான். கம்லக் என்னும் வேதாள தெய்வம் மந்திரத்தில் வல்லமை பொருந்தியது. வேதாள நண்பன் கூறியதை விளக்கத்தை கேட்ட ஆத்திம், அந்த மகா மந்திரக்காரன் எங்கிருக்கிறான் என்பதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் ஆத்திம். தெரியும், இங்கிருந்து 100 காத தூரத்தில் இருக்கக்கூடிய மலையில் தான் அந்த மகா மந்திரவாதி வசிக்கிறான். வருஷத்திற்கு ஒரு முறை நாங்கள் யாவரும் அங்கு சென்று அவனுக்கு கட்டளை செலுத்திவிட்டு வருவது வழக்கம். என்னுடன் வாருங்கள், நான் வழிகாட்டுகிறேன் அப்படி என்று கூறி ஆத்திமுக்கு முன் நடந்தான் அந்த வேதாள நண்பன். போகும் வழியில் மரமாய் நின்றிருந்த 3000 பேர்களையும் வேதாள நண்பன் ஆத்திமுக்கு சுட்டி காட்டி, இந்த 3000 மரங்களும் மந்திரவாதியுடைய மந்திரத்தால் சிருஷ்டிக்கப்பட்டவையாகும். உங்களை எதிர்த்து போராட மறுத்தவர்களை இப்படி மரங்களாக்கி விட்டான் அந்த மாபாவி. இவர்கள் பால் தாங்கள் அன்பு கொண்டு பழையபடி இவர்களை வேதாளங்களாக மாற்றினால் உமக்கு இவர்கள் கடைசி காலம் வரை அடிமைகளாக சேவை செய்வார்கள் என்று வேண்டினால் அந்த சர்மாக் என்ற வேதாளம். ஆத்தி மனம் இறங்கியவராய் கொஞ்சம் தண்ணீர் வேதாள நண்பன் கையில ஊற்றி அந்த தண்ணீரை அந்த மரங்கள் மேல் தெளிக்க சொன்னார். அதன்படியே அந்த வேதாள நண்பன் செய்ய மரங்கள் அனைத்தும் பழையபடி உருவு பெற்று எழுந்தே விட்டது. இதுபோல் ஆத்தியும் மணங்கிறவராய் எல்லாத்துக்கும் தண்ணி ஊத்து சொன்னார். அந்த மரங்கள் அனைத்தும் பழையபடி உருவு பெற்று விட்டது. அவைகளுக்கு முன்னால் நின்றிருந்த வேதாளத்தை நோக்கி, நம் எஜமானன் எங்கே? அவருக்கு ஏதாவது திங்கு நேர்ந்ததா? அவர் சுகமா இருக்கிறாரா அல்லவா என்று ஆவலோடு கேட்டது. எல்லா அந்த மரங்களா உருவ பெற்றது. அதற்கு அந்த வேதாள நண்பனான சர்மாக் லேசாக சிரித்தபடி, பைத்தியக்காரர்களே, இன்னுமா உங்களுக்கு அந்த பித்து ஓயவில்லை? அவன் அல்லவா உங்கள் அத்தனை பேரையும் மரங்களாகி இப்படி காட்டகத்தை விட்டு சென்றான். மறுபடியும் அவனை நினைக்கிறீர்கள்? இந்த புண்ணியவான் மட்டும் கொஞ்சம் கிருபை வைத்து உங்களை பழையபடி உருமாற விடில் என்ன நீங்க ஆகியிருப்பீர்கள்? இவ்வளவு பேரும் காலம் உள்ளவரை மரங்களாகத்தானே நீங்க நிற்க வேண்டியிருக்கும். இவருக்கு அல்லவா நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அதை விட்டு எஜமானர் எங்கே, எப்படி இருக்கிறார் என்றெல்லாம் கேட்கிறீர்களே என்று மந்திரவாதியுடைய மனதை பற்றியும் ஆத்திமுடைய இரக்கத்தை பற்றி கூறி விளக்கினான் அந்த வேதாள நண்பன். அதை கேட்டுக்கொண்டிருந்த வேதாளங்கள், ஆமாம், இப்பொழுதுதான் ஞாபகம் வருகிறது. நாங்கள் பாம்பின் வாயிலே விழ அஞ்சி ஓடினோம். அப்போது எஜமான் கூப்பிட்டார். அவ்வளவுதான். அதற்கு மேல் எங்களால் ஓடவே முடியாதபடி கால்கள் பூமியில ஒட்டி கொண்டன. அதன் பிறகு எங்கள் உடம்பெல்லாம் குத்தலும் குடைச்சலும் எடுத்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததோ தெரியாது. எங்களுக்கு மீண்டும் பழைய ரூபத்தளித்த இந்த மகானை நாம் என்றென்று மறக்க மாட்டோம் என்று கூறியவாறு அதிமுகவில் 3000 பேர் விழுந்தார்கள். பிறகு மேலும் தொடர்ந்து, இதுகாரம் நாங்கள் அந்த மந்திரவாதியின் அடிமைகளாக சேவை செய்து வந்தோம். இனிமேல் எங்களால் எஜமான் நீங்கள் தான், உங்கள் அடிமைகள் நாங்கள். நீங்கள் காலாலிடும் வேலையை சிறமேற்கொண்டு செய்ய கடமைப்பட்டவர்கள் ஆவோம் என்று கை கட்டி நின்று ஒருமித்த குரலில் சொன்னது. பார்ப்போம் நாளைக்கு என்ன செய்ய போகிறார் ஆத்திம் இந்த வேதாளங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறார் அப்படின்று இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளைக்கு பார்க்கலாம். அச்சா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நேற்று கூட நாம் பார்த்தோம், ஆத்திமை ஒரு வேதாளம் காப்பாற்றியது. அதை அந்த மந்திரவாதி கண்டுபிடித்து விட்டான். இப்ப என்ன செய்வது அப்படின்ட்டு தெரியவில்லை. திரும்பவும் ஆத்திமையில சென்று விடலாம் அப்படின்று
நேற்று நாம் பார்த்தோம். சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த வேதாளம் ஆத்திமை அடைந்து விட்டது. அங்கே தடாகத்தருகே அமர்ந்து மெய்மறந்து தியானம் செய்து கொண்டிருந்த ஆத்திம் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து விட்டது. ஓ ஆத்திம், இன்று முதல் நான் உன்னுடைய அடிமையாகி விட்டேன். என்னை காப்பாற்று அப்படி என்று அபயமிட்டது அந்த வேதாளம். அந்த வேதாளத்தின் பேரில் இரக்கம் கொண்ட ஆத்திம், உனக்கு உற்ற துன்பம் என்ன என்று வினயமாக வினவினார். கேள்வி கேட்டார். உன்னை பாதாள குழியிலிருந்து நான் தப்பிவித்தேனல்லவா, அது பெருங்குற்றம் என்று கூறி எனக்கு மரண தண்டனை அளித்து விட்டான் அந்த ஷாம் அமர் என்ற மந்திரவாதி. என் உயிரை பாதுகாத்துக் கொள்ள ஓடி வந்து விட்டேன். நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு முறையிட்டது அந்த வேதாளம். அஞ்சேல் என்று வேதாளத்திற்கு அபயம்